எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஐடி விங்கோட ஆலோசனை எலெக்ஷன் நெருங்கிய நேரத்தில் ஐடி விங்கோட ஆலோசனை நடத்திருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை யாரோட? ஐடி விங் அவங்களோட ஐடி வந்து எலெக்ஷன் ஐடி விங்கோட ஆலோசனை நடத்திருக்காரு. எலெக்ஷன் எலெக்ஷன் நெருங்க எல்லா கட்சிகளுமே அவங்களுடைய பல்வேறு அமைப்புகளோட ஆலோசனைகள், கலந்துரையாடல், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அறிவுரைகள்லாம் எல்லா கட்சியிலையும் நடக்கிறது தான். அதே தான் அவரும் பண்ணியிருக்காரு. அதில் என்ன புதுமை? ஒரு கட்சியில் ஒரு கட்சி தலைவர் அந்த கட்சிக்குள்ளே ஒரு எங்கே கூப்பிட்டு பேசுகிறது அது புதிய விஷயம் கிடையாது. எலெக்ஷன் எல்லா கட்சி தலைவர்களும் செய்ய வேண்டிய விஷயம். அவர் கட்சியில் அவர் செய்திருக்காரு. சார், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து பிரதம மந்திரியை பற்றி நினைக்கவே முடியாது. இனிமேல் பார்லிமெண்ட்டுக்கு காங்கிரஸால் வரவே முடியாது பிரதம மந்திரியா அப்படின்னு சொல்லி ஒரு பிஜேபி தலைவர் சொல்கிறார். பிஜேபி தலைவர் அப்படி தான் சொல்லுவார். மோடி போயிடுவார் இந்த எலெக்ஷனில். என்ன சொல்லுவார்? மோடி போயிடுவார், ராகுல் காந்தி வந்துடுவார்னு சொல்ல மாட்டார். பிஜேபி தலைவர் அப்படி தான் சொல்லுவார். பட் நாங்கள் சொல்கிறோம், மக்கள் சொல்கிறாங்க, 10 வருஷம் ஆட்சியில் வந்து மோடி இருந்துட்டார், அதனால் மோடி போகணும், ஒரு புது மாற்றம் தேசிய அளவில், நாடு அளவில் பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃபார் எ சேஞ்ச். ஒரு மாற்றம், மாறுதல் வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட்டு வந்து 10 வருஷங்கிறது தொடர்ச்சியாக ஒரு கவர்மெண்ட்டுக்கு மக்களுக்கு வேண்டிய தேவைகளை நிறைவேற்ற, நன்மைகள் செய்வதற்கு ஒரு போதுமான அவகாசம். நீங்கள் அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரசிடெண்ட்டு 2 டேர்முக்கு மேலே இருக்க முடியாது. ஒரு டேர்ம் 4 வருஷம்தான். 4 8 வருஷம் ஆகிட்டா எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நிர்வாகியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன வயசுலேயே இருந்தாலும் சரி, 35 வந்து 43 இருந்தாலும் சரி, அவங்க தே ஹேவ் டு கம்பல்சரிலி ரிட்டையர் ஆகணும். அதுக்கு பிறகு எங்கேயாவது காலேஜில் போய் பாடம் நடத்திட்டு இருப்பாங்களே தவிர ஜனாதிபதியாக வர முடியாது. ஏன் 8 வருஷம் தான் சீலிங் வச்சுருக்காங்க? ஏன் 2 டேர்ம் தான் வச்சுருக்காங்க? ஸோ அதுக்குள்ளே யோசித்து மக்களுக்கு வேண்டிய மாற்றங்களையோ தேவைகளையோ கொண்டு வர முடியாது, செய்ய முடியாத ஒருத்தர் அதுக்கு மேலே அவகாசம் எடுத்து பெருசாக சாதிச்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த பிரதமரே 10 வருஷம் இருந்துட்டார். அவர் சொன்னதில் பல காரியங்கள் செய்ய முடியல. 10 வருஷம் செய்யாத காரியத்தை இனிமேல் இன்னொரு 5 வருஷம் வந்து என்ன செய்ய போகிறாரு புதுசாக? அதனால் பொதுவாகவே நான் சொல்கிறது, பர்சனாலிட்டி தனி நபரை விட்டுடுறாங்க. சித்தாந்த ரீதியாக மக்களுக்கு என்ன நன்மைன்னா, ஒரு மாற்றம் எப்போதும் இருப்பது மக்களுக்கு நன்மை. ஒரே கட்சி, ஒரே நபர் மீண்டும் மீண்டும் பதவிகள் இருக்கிறத காட்டிலும் ஆட்சியில் இருக்கிற நம்பர் 1 பிளேஸில் இருக்கிறவங்களில் மாறுதல்கள் வருவது, கட்சியில் மாற்றங்கள் வருவது நல்லதுன்னு தான் மக்கள் நினைப்பாங்க. அதனால் 10 வருஷம் பிஜேபி ஆட்சியில் இருந்தாச்சு, பிரதமராக தொடர்ந்துட்டார். ஆனாலப்பட்ட வாஜ்பாயே வந்து நல்ல மனுஷன், எல்லோரும் பாராட்டக்கூடிய ஒரு தலைவர். அவரே ஒரு 5 வருஷம் தான் இருந்தார். அதனால் அந்த மாற்றம் நிகழும். ஒரு 26 27 கட்சி ஒன்று கூடி இந்தியாங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த அமைப்பு வந்து வெற்றி பெறும். ராகுல் காந்தி பிரதமராக வருகிற வாய்ப்பு இருக்கிறது. சார், மதசார்பற்ற நாடு இந்தியான்னு சொல்கிறாங்க. ஆனால் மதத்தை பேஸ் பண்ணி தான் வட மாநிலங்களில் இவங்க ஓட்டு சேகரிக்கிறாங்க. ஆனால் தென் மாவட்டங்களில் அது நடக்கிறது இல்லை. இதை பற்றி நீங்கள் தென் மாவட்டங்கள் வந்து இப்போ ஐடியாலஜிக்கலாக வந்து இங்கே வந்து திராவிட கட்சி, தமிழ்நாடுன்னு பார்த்திங்கன்னா திராவிட இயக்கங்கள் வந்து வலுவாக இடம்பெற்றிருக்கிற ஒரு மாநிலம் அது. அதே மாதிரி இப்போ பக்கத்தில் இருக்கிற கேரளாலாம் பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அதில் வந்து ஊறியிருக்கிற மக்கள். பொதுவாகவே தென் மாநிலங்களில் அது ஜாஸ்தி இருக்குது. ஈவன் வட மாநிலங்களில் கூட எல்லா மக்களும் மத அடிப்படையில் தான் வாக்களிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. உதாரணமாக ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இதிலெல்லாம் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கலாம். பட்டு காங்கிரஸுக்கும் பிஜேபி வாக்குக்கு என்ன வித்தியாசம் என்ன இருக்குது? ராஜஸ்தானில் ஒரே 1% வித்தியாசம். எண்ணிக்கையில் சொன்னீங்கன்னா 9 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். பிஜேபி வாங்கினதுக்கும் காங்கிரஸ் வாங்கின ஓட்டுக்கும் வித்தியாசம் 9 லட்சம். அப்போது இந்த 1% குறைவாக பெற்றதுனால காங்கிரஸ் தோற்றுருக்கு, பிஜேபி ஜெயிச்சிருக்கு. காங்கிரஸுக்கு போட்டது மக்கள் பூரா இந்துக்களும் தானே போட்டிருக்காங்க. 49 இல்லை 51 50ன்னு வச்சுங்கன்னா 49 50 51 வச்சுங்கன்னா அந்த சதவீத மக்கள் வந்து ஒன்லி மைனாரிட்டிஸ். அவ்வளோ மைனாரிட்டிஸ் கிடையாது. முஸ்லீம்ஸ், கிறிஸ்டின் ஓட்டு அவ்வளோ கிடையாது.
முஸ்லீம்ஸோ கிறிஸ்டின்ஸோ போட்டிருந்தாலும் இந்துக்கள் ஓட்டு வர்றதுனால தானே இவ்வளவு எதிர்கட்சியாக வர முடியுது அல்லது இவ்வளோ வாக்கு வாங்க முடியுது. அதனால் இந்துக்கள் ஓட்டு பூரா அப்படியே அங்கே தான் போகுதுன்னு இல்லை. பட் அவங்களுக்கு அதை விட்டால் வழி கிடையாது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மற்ற மைனாரிட்டி ஓட்ஸ் அவங்களுக்கு வராது. ஸோ இந்து ஓட்டில் எவ்வளோ மேஜர் ஷேரை பிரிக்க முடியுங்கிற முயற்சியில் அவங்க முழுமையாக இந்துத்துவை நம்பியும் இந்துத்துவ அடிப்படையில் தான் கட்சி நடத்துகிறாங்க. அது காரணம் அதுக்கு பேக்ரவுண்டில் இருந்து இயக்குறது ஆர்எஸ்எஸ். ஸோ இது மாதிரி இருக்கிறதுனால அவங்களுடைய போக்கு அப்படி தான் இருக்கும். அதனால தான் சிறுபான்மை மக்கள்லாம் கடுமையாக எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. மறைந்த தேமுதிக தலைவருக்கு ஏற்கனவே பிரதமர் வந்து அன்னைக்கு அஞ்சலி பதிவிட்டிருந்தார். நேற்று நடந்த திருச்சி நிகழ்ச்சியிலையும் அவர் வந்து பேசியிருந்தார். இன்னைக்கு ஒரு நீண்ட கட்டுரையை தங்களை ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டிலே தேர்தல் வரப்போகுது, அருமை நண்பர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு ரஜினிகாந்த், கமலஹாசன் இவங்கெல்லாம் வந்து பீக்கில் இருக்கிற போது அவங்களுக்கு சமமாக உச்சத்தில் இருந்த ஒரு சிறந்த நடிகர். அதை தாண்டி அரசியலில் அவர் நுழைஞ்ச பிறகு அந்த காலகட்டம் அவர் இருக்கிற பின்னாடி அரசியலில் ஈடுபடுற போது ரெண்டு மிகச்சிறந்த பெரிய ஆளுமைகள் இருந்த நேரம். ஒரு பக்கம் செல்வி ஜெயலலிதா, இன்னொரு பக்கம் டாக்டர் கலைஞர். இது மாதிரி ரெண்டு தலைவர்கள் வந்து செல்வாக்கான தலைவர்கள் இருக்கிற நேரம். அந்த நேரத்தில் மூணாவதாக அது தவிர கட்சிகள் இருக்குது. காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட்டு, நிறைய கட்சிகள் இருக்குது தமிழ்நாட்டில். பட் இன்னொரு கட்சியை புதுசாக ஆரம்பித்து அந்த கட்சியை வந்து முதலிடத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த நம்பிக்கை காட்டிலும் அதற்கான துணிச்சல் பெற்றிருந்த ஒரு துணிச்சல்காரர் விஜயகாந்த். ஸோ அவருடைய துணிச்சலை நான் பாராட்டுறேன். அதை தாண்டி ஒரு நல்ல மனிதர் அவர். இப்போ படிச்ச எம்ஜிஆருக்கு மக்களிடத்தில் எப்படி ஒரு நல்ல மனுஷன் பேர் இருந்ததோ, ஒரு வள்ளல்னு பேர் இருந்ததோ, யார் போனாலும் ஏழைகளுக்கு வந்து சிம்பத்தட்டிக்காக இருப்பார், சாப்பாடு போடுவார், இந்த மாதிரிலாம் இருந்ததோ, அந்தளவுக்கு ஓரளவுக்கு விஜயகாந்த் அவர்களுக்கும் அந்த பேர் இருந்தது. நல்ல மனுஷன், போனார் இல்லை சாப்பிட சொல்லுவார், ஹெல்ப் பண்ணுவார், ஏழைகள்னால் அவங்க மேலே அவர் கரிசனையாக இருப்பார் அப்படின்னு ஒரு நல்ல நேம் இருந்தது, குட்வில் இருந்தது. நேற்று அவர் மறைஞ்ச பிறகு பார்க்க வந்த மக்கள்லாம் அவர் கட்சிக்காரங்க மட்டும் கிடையாது. ஸோ 2 நாளும் வந்து நிறைய பொதுமக்கள், கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட பொதுமக்கள் பார்க்க வந்தாங்க, மரியாதை செலுத்த வந்தாங்க. அதனால தான் அவனுக்கு கூட்டம் இருந்தது. இப்போ அந்த கட்சிக்கு அவர் தான் தலைவர், பெரிய தலைவர். அதுக்கு வந்து எல்லோரும் அஞ்சலி செலுத்தணும். அவர் பிரதமருங்கிற முறையில் அவரும் அஞ்சலி செலுத்தினார், கட்டுரை எழுதியிருக்காரு. ஈவன் நேற்று வந்து அது ஒரு அரசு நிகழ்ச்சி. இதெல்லாம் அரசு நிகழ்ச்சியில் இருந்தாலும் அதுக்காக நான் விஜயகாந்துக்காக அவர் பேசுகிறது வந்து தவறுனோ அதை கண்டிக்கவோ நான் முன் வரலை. பிகாஸ் ஆஃப் விஜயகாந்துங்கிற ஒரு நல்ல மனிதருக்காக அவர் சொன்ன இரங்கல் ஏற்புடையது தான். பரவாயில்ல, எங்கே சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, ப்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அதில் கூட பிரதமர் அவருக்கு ஒரு ஆதங்கம் அல்லது மனசில் கஷ்டம் பழகினதை வச்சு அந்த அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வராமல் ஒரு ஆறுதலாக அவர் அந்த குடும்பத்துக்கு பேசினார். விஜயகாந்த் புகழ பரப்பி பேசினாருங்கிறது ஓகே. இப்போ அதை வந்து ஒன்றும் கண்டிக்கத்தக்க விஷயம் இல்லை. அவர் நோக்கம் என்னன்னு அவருக்கு தெரியாது. என்ன நோக்கம்னா அவர் விஜயகாந்தை பற்றி பாராட்டி பேசி விஜயகாந்துக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருப்பார். நிறைய லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க, இறுதி அஞ்சலி செலுத்தினாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால இந்த மாதிரி விஜயகாந்தை பற்றி பேசிகிட்டே இருந்தால் விஜயகாந்த் இல்லாத அந்த சூழ்நிலையில் அந்த தொண்டர்களோ ஆதரவாளர்களோ வாக்காளர்களோ கொஞ்சம் உடைக்க முடியுமா, பிரிக்க முடியுமா அப்படின்னு பிரதமர் முயற்சிக்கணும்னு நினச்சிருக்கலாம். ஒரு வேளை அந்த அபிப்பிராயத்தில் அவர் பேசியிருந்தாலும் தப்பு கிடையாது. சார், விஜயகாந்த் மனைவி அரசியல் பண்ணுறாங்க, அதாவது அவரோட இறப்பை வச்சு அரசியல் பண்ணுறாங்க. அதாவது இறந்த ஒரு கணவர் இருக்கும்போது அந்த நேரத்தில் எந்த மனைவியாலும் இவ்வளோ போல்டாக பேச முடியாது, ஆனால் இவங்க ரொம்ப போல்டாக வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மனிதாபிமானம் இல்லாத கேள்வி. சரி, ஒரு கணவரை இழந்து ஒரு மனைவி துயரத்தில் கஷ்டத்தில் இருக்கிற போது அவங்கள தனிப்பட்ட முறையில் நீங்கள் யோசிக்கிறது தவறு. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்கள் எந்த பத்திரிகையாக இருந்தாலும் சரி, இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. நம்ம ஒரு கணவனை இழந்தவங்களுக்கு அந்த மனைவிக்கு ஒரு பெண்ணுங்கிற முறையில் உங்களுக்கு எவ்வளோ துயரம் மன கஷ்டங்கள் இருந்திருக்கும். அதை வந்து அந்த வகையில் நீங்கள் பார்க்கணுமே தவிர அவங்கள விமர்சனம் பண்ணுறது இந்த டைம், இந்த இட்ஸ் நாட் அ ரைட் டைம் அண்ட் இட்ஸ் நாட் அ ரைட் திங். தென் மாவட்டத்தில் வெள்ளம் பாதிப்பு டாடாக்கு கொடுக்கப்படுது, விமான நிலையங்கள்லாம் அதானிக்கு கொடுக்கப்படுது, பிரம்மாண்டமாக திரும்பவும் விமான நிலையத்தை
இப்போ நேற்று என்ன பேச விட்டுருந்தா சொல்லியிருப்பேன், எனக்கு பேச வாய்ப்பு கிடைக்கல. மேடையில் இருக்க வாய்ப்பு கிடைச்சது, இன்விடேஷனில் பேர் இருந்தது. பட் அங்கே வந்து கவர்னரும் பேசலை, நானும் பேசலை, லோக்கல் மந்திரிகளும் பேசலை. சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் பேசினார், லோக்கல் மினிஸ்டர் பேசினார், பிஎம் பேசினார், சிஎம் பேசினார். இப்போ பேசுகிறதா தான் சொல்லியிருப்பேன். 1200 கோடி ரூபா செலவு, 1200 கோடி ரூபா செலவு பண்ணி 8 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டடம் கட்டி ஒரு பெரிய விமான நிலையத்தை ஸ்தாபித்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை கட்டி அதுக்கு பிரதமரே வந்து திறந்துட்டு அதை அதானிக்கு கொடுக்குறதுலையோ தனியாருக்கு கொடுக்குறதுலையோ என்ன பொருள் இருக்குது? ஸோ அதை வந்து அரசே தொடர்ந்து நடத்தணுங்கிறது தான் லோக்கல் எம்பிங்கிற முறையில் என்னுடைய வேண்டுகோள்னு அந்த மேடையில் சொல்லியிருப்பேன். இந்த பேச வாய்ப்பு இல்லை, அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். திருச்சி மட்டும் இல்லை, இந்தியாவில் வந்து துறைமுகங்களாக இருக்கட்டும், விமான நிலையங்களாக இருக்கட்டும், விமானங்களாக இருக்கட்டும், இதே ஏர் இந்தியா வந்து பண்டித ஜவஹர்லால் நேரு காலத்தில் டாட்டாட்டிருந்து தான் ஏர் இந்தியாவை கொண்டு வந்தார், அரசாங்கம் எடுத்தது. இப்போ அரசாங்கத்திட்டேருந்து டாட்டாட்டே கொடுத்துட்டார் மோடி. இது மோடியுடைய சாதனை. இது மாதிரி பல்வேறு விதமான பொது சொத்துக்களையும் காங்கிரஸ் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட சொத்துக்களை தனியுடைமை ஆக்கி கொண்டிருக்கிறார். புதுசாக வந்து கவர்மெண்ட் சார்பில் எதுவும் கொண்டு வரல. ஏற்கனவே வந்த பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இதெல்லாம் வந்து தனியுடைமை ஆக்கி கொண்டிருப்பது வந்து நல்ல பொருளாதார கொள்கை இல்லைங்கிறது தான் காங்கிரஸுடைய தீர்மானமான முடிவு. இந்த காங்கிரஸ் வந்து நஷ்டத்தில் போகிறத கொடுக்கலாம், யாராவது தனியார் வந்து முதலீடு பண்ணி அதை லாபத்தை கொண்டு வரலாம். ஆனால் லாபத்தில் போகிறத இன்னொருத்துக்கு தனியாருக்கு லாபம் கிடைக்கிற விதத்தில் விற்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? ஸோ நலிவடைந்த தொழில்கள், நஷ்டத்தில் இருக்கிற தொழில்களை தனியாருக்கு கொடுக்கலாம், தனியார் முதலீடு பண்ணி அது லாபத்தை கொண்டு வரலாம், அதுக்காக கொடுத்தேன்னு சொல்லலாம். லாபத்தில் போகிறத விற்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? ஒரு தனியார் அதை நடத்துகிற போது ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்க தொழிலை, அரசு நடத்திக்கிட்டு இருக்க தொழிலை அரசாங்கம் நடத்த முடியாதா? இப்போ அரசாங்கத்தை விட தனியாருக்கு திறமை ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தமா? தென் மாவட்டங்களில் வெள்ளம் பாதித்த மக்களுக்கு வந்து விஜய் வந்து உதவி செஞ்சார். இது இப்போ வந்து அரசியல் அவர் வந்தால் காங்கிரஸ் கட்சி அவர் கூட இணைப்பு செய்யும். வெள்ளம் புயலில் மக்கள் கஷ்டப்படுற போது அங்கே போய் உதவி யார் பண்ணாலும் பாராட்டுக்குரியது. அது மாதிரி விஜய் போய் அங்கே போய் உதவி பண்ணது, மக்களுக்கு உதவி பண்ணது, அவங்க சிரமங்களில் பங்கெடுத்துக்கிறங்கிறது நல்ல விஷயம் தானே அது. அதனால் பாராட்டுறோம், பாராட்டக்கூடிய விஷயம். அவர் அரசியல் ஆரம்பித்தார்னா கட்சி ஆரம்பிப்பாரா, காங்கிரஸோட கூட்டணி போடுவாரா, அதெல்லாம் நீங்கள் வந்து அவரை தான் கேட்கணும். அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு என்ன கேளுங்க, என் நிலைப்பாடு சொல்கிறேன். இப்போ பாமக வந்து கூட்டணியோட வர முயற்சி செய்கிறாங்க. அப்படி வந்தால் காங்கிரஸோட சீட்டுகள் பாதிக்கப்படுறது ஒரு பேச்சு எழுது. அப்படி வந்தால் இடம் பாமகவுக்கு வர நீங்கள் சம்மதம் தெரிவிப்பீங்களா? கூட்டணி பாமக இந்த கூட்டணியில் வருதா வரலையாங்கிறது தெரியாது. அவர் போய் டாக்டர் ராமதாஸ் பார்த்துருக்காரு. அது வந்து மக்கள் தொகை ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தணும், ஏற்கனவே அவங்களுக்கு கொடுத்த 10.5 ரிசர்வேஷன் அமல்படுத்தணும், இது மாதிரி சில விஷயங்களை முதலமைச்சர் மனு கொடுத்ததாக செய்தி வந்திருக்கு. இதை தாண்டி அதிகாரப்பூர்வமாக அவர் அலையன்ஸ் குறித்து பேசினாரா இல்லையாங்கிற எந்த செய்தியும் வெளியே அதிகாரப்பூர்வமாக திமுக சார்பிலையும் சொல்லலை, பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலையும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கிடையாது. இதெல்லாம் ஊடகங்கள் பத்திரிகைகள் வர்ற கெஸ்ஸிங் தான். இந்த கெஸ்ஸிங்கை வச்சு அவர் கூட்டணிக்குள்ள வருவாரா, அப்படி வந்தால் எத்தனை சீட்டு கிடைக்கும், அதை யாரெல்லாம் சேர்ந்து அந்த சீட்டை பகிர்ந்துக்கிறணும், இதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் இங்கே கேட்குற கேள்விகள். அதுக்கெல்லாம் இப்போ பதில் வந்து அவசியம். உங்கள் காங்கிரஸ் எம்எல்ஏ சார், உங்கள் காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கிற தொகுதி எம்பியும் இங்கே காங்கிரஸ் தான் இருக்காங்க. இந்த எம்பி எலெக்ஷன் முன்னாடி வரும்போது கூட சொன்னாங்க, பழையற்காடு பகுதியில் அதானி துறைமுகத்தால் பாதிப்பு விரிவாக்கம் பண்ணக்கூடாதுன்னு ஏகப்பட்ட எதிர்ப்பு வந்தது. திருமாவளவன் கூட வந்து இங்கே எதிர்ப்பு வெளிப்படுத்தினார். இப்படி இருக்கிற சூழலில் தொடர்ந்து இந்த பகுதியில் 20க்கும் மேற்பட்ட அபாயகரமான ரெட் தொழிற்சாலைகள் இருக்குது. இப்போ கூட நம்ம 800 பகுதியில் 7-8வது நாளாக போராடுறாங்க. இந்த மக்களுக்கு காங்கிரஸ் ஏன் முன் வரவில்லை? கம்யூனிஸ்ட் கூட வந்து போராட்ட காலத்துக்கு வந்துட்டாங்க. காங்கிரஸின் நிலைப்பாடு இல்லைங்க, காங்கிரஸ் நிலைப்பாடுங்கிறது எப்போவுமே பொதுமக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் துணையாக இருக்கும், ஆறுதலாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தில் அணுகுமுறையில் வந்து வித்தியாசங்கள் இருக்கலாம். ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு தொழிற்சாலை அது, அதில் பல்லாயிரக்கணக்கான குடும்பம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் ஏற்படுற பாதிப்புகளை அகற்றி மக்களுக்கு நிவாரணம் தர வேண்டியது, உதவி செய்ய வேண்டியது மாநில மத்திய அரசுடைய கடமை.
நீங்கள் ஒரு நிறுவனத்தை உடனடியாக போய் பூட்டு போட முடியாது. அங்கே ஆயிரக்கணக்கில் வேலை இருப்பாங்க, அந்த குடும்பங்கள்லாம் ரோட்டில் நிற்பாங்க. இப்போ அவங்க இன்னொரு இடத்துல போராட்டம் நடத்துவாங்க. ஸோ அதனால் போராடுற மக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. அப்புறம் அது தொடர்ந்து இருக்கணுமா இல்லையாங்கிறத அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும், நான் முடிவு பண்ண முடியாது. ஏன் 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஜெயிலுக்கு அனுப்புறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காங்கன்னு அவங்கள தான் கேட்கணும். அவர் அனுப்ப நினைக்கிறாரு, இவர் ஜெயிலுக்கு அனுப்ப நினைக்கிறாரு. அவ்வளோ ஒன்றா இருந்தவங்க பிரிஞ்சு விலகிட்டா அட்லீஸ்ட் வெளியே இருந்து கட்சி நடத்த அரசியல் செய்ய நினைக்கணுமே தவிர ஒருத்தர் ஜெயிலுக்கு அனுப்புறதுல ஏன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னு அவங்கள தான் கேட்கணும். ஓகே, தேங்க்யூ.